Hi guys, this is Jagan from 7 Cents Trading Academy. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா XAUUSD கோல்டு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த லோ பிரேக் ஆனால் நமக்கு சோர்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம செல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த லோ வந்து நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 15 மினிட்ஸில் பாடி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 4 ஹவரில் ஒன்ஸ் போய் நம்ம பார்த்துலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துடலாம். ஓகே, இது ஒரு பிஒய்ஸாக எடுத்துக்கிட்டாலும் இந்த இடத்துல வந்து மிட்டிகேஷனாக இப்போ இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் வந்து எவ்வளோ தூரம் போய் புல் பேக் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இந்த லோ பார்த்துக்கணும். இங்கே ஏதாவது ஒரு பேஸ் எதாவது மிட்டிகேஷன் பண்ணிட்டு வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு பேஸுமே இல்லை. இருக்கிற ஒரே ஒரு பேஸ் இந்த இடம் தான். ஸோ இங்கேருந்து பை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றனால இந்த பேஸை வந்து நான் இப்போ வந்து நோட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை எடுத்துடலாம். ஓகேங்களா, அப்புறம் ஒன் ஹவரில் போய் பார்த்துடலாம். அதே மாதிரி பிஓஎஸ். ஸோ இங்கே இதுவும் ஒரு பிஓஎஸ் பிரேக் பண்ணிடுச்சு, பாடி க்ளோஸும் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ இங்கே ஏதாவது பேஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பேஸு அவ்வளோவா 1 ஹவரில் வந்து எந்த ஒரு பேஸும் இல்லை. ஓகேங்களா, இங்கே ஒரு பேஸ் இருக்குது, அது மிட்டிகேஷன் ஆகிருக்கு. ஓகே, ஆனால் இங்கே ஒரு பெண்டிங் பேஸ் இருக்குது. ஓகேங்களா, பெண்டிங்கில் ஒரு பேஸ் இருக்குது 15 மினிட்ஸில். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு பேஸ் தான், இந்த இடம் பேஸ். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இது வந்து மிட்டிகேஷன் பண்ணாமல் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ நமக்கு அன்மிட்டிகேட்டட்லாம் எல்லாமே எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா, அன்மிட்டிகேட்டட்லாம் இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மிட்டிகேஷன் ஆகாமல் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போயிட்டுருக்கு. ஓகே, இதில் வந்து ப்ரீமியம்ஸ் டிஸ்கவுண்ட் போட்டு பார்த்தலாம். இந்த சைடில் இருக்கிற இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இந்த ஜோனில் இருக்கிற பிளாக்ஸை நம்ம பிடிச்சி என்ட்ரி போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் இது வந்து பிரேக் பண்ணனால இந்த ஹை என்ன பண்ணும், மார்க்கெட் வந்து எடுக்கும் இந்த ஹையை. ஸோ இந்த இடம் நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 3 பிளாக் இருக்குது. இது ஒரு டெசிஷனல் பிளாக். ஓகேங்களா, இங்கேயும் ஒரு பிளாக் இருக்குது, இதுவும் டெசிஷனல், இது வந்து எக்ஸ்ட்ரீம் பிளாக். இந்த பிளாக் ஓகேங்களா, 15 மினிட்ஸில் எக்ஸ்ட்ரீம் பிளாக். இப்போ நம்ம 15 மினிட்ஸில் பார்க்கறதுனால இதை ரீஃபண்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு போயிட்டு எல்லா பிளாக்கையும் ரீஃபண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அக்ரெசிவ் என்ட்ரி போகிறவங்க அதோட ரீஃபண்ட்மெண்ட் அது. ஓகே, ரீஃபண்ட்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன வெயிட் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸில் நம்ம வந்து பேஸை வந்து நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மார்க்கெட் இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா மேலே வந்து இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணணும், 5 மினிட்ல ஆர் 1 மினிட்ல நமக்கு வந்து ஒரு மைனர் சோர்ஸ் கொடுக்கணும். மைனர் சோர்ஸ் கொடுத்தா நம்ம வந்து செல் போய்க்கலாம். ஓகேங்களா, செல் ஆகிறதுக்கு 3 பேஸ் வந்து இருக்குது. இந்த 3 பேஸ் தான் செல் ஆகக்கூடிய இடம். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் நமக்கு வந்து செல் ஆகலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா பேஸ், இந்த பேஸ்லேயும் செல் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இங்கே லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ மார்க்கெட் வந்து பிஒய்ஸ் பண்ணலை, ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸ்வீப் பண்ணனால இந்த ஹை என்னவாயிடுச்சு, நமக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இந்த இடம் வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆயிடுச்சு. 1 மினிட்ல போய்க்கலாம். ஸோ இந்த ஹை வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளாக்கும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா, 1 மினிட்ல போய் இந்த பேஸை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த பேஸில் வந்து இந்த பேஸில் வந்து நமக்கு மிட்டிகேஷன் நடந்து நமக்கு ஒரு மைனர் சிஹெச் கிடைக்குது அப்படின்றப்போ நம்ம இங்கேருந்தும் செல் போடலாம். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணிடும், ஒரு சிஹெச்ஓ நடக்குது, ஆர்டர் போடுறீங்க, செல் போகுது, ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. ஓகேங்களா, மிட்டிகேஷன் நடக்குது. சரிங்களா, ஒரு சோர்ஸ் நடக்குது இந்த இடத்துல, இது பிஓஎஸ் மிட்டிகேஷன் நடந்து அந்த லோவை வந்து பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணும்போது நமக்கு இங்கே இன்டியூஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கும், அந்த பிளாக்ல செல் போடுறோம். ஓகேங்களா, அது மிட்டிகேஷன் நடக்குது, இந்த லோவை வந்து பிரேக் பண்ணுது. ஓகேங்களா, இந்த லோவை இங்கே மிட்டிகேஷன் நடந்து இங்கே இருக்கக்கூடிய பேஸில் மிட்டிகேஷன் நடந்து இந்த லோவை பிரேக் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய பிளாக்கை வந்து
பிரேக் ஈவன் பண்ணிங்க. எஸ்எல் எடுத்து என்ட்ரி பாயிண்ட்ல வச்சுறீங்க. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு பேஸ் கிடைக்குது. ஸோ அங்க வந்து நீங்க செல் பிளேஸ் பண்றீங்க. நீங்க எவ்வளோ டார்கெட் நீங்க ப்ரீவியஸ் லோ இல்ல ஹையர் டைம் ஃப்ரேமோட லோ வச்சாலும் ஓகே. நீங்க வந்து எவ்வளோ டார்கெட் வச்சாலும் இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோ வந்து உங்களுக்கு பிரேக் ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும்? இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகுது, இல்ல ஸ்வீப் ஆகுது, பிக் விட்டுட்டு வருது, இல்ல பாடி க்ளோஸ் பண்ணுது. எதுவா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்? இந்த இந்த எஸ்எல்ல எடுத்து மூவ் பண்ணிடணும். ஓகேங்களா? மூவ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஃப்ரீயா ரன் பண்ணலாம். எவ்வளோ தூரம் வேணாலும். சரிங்களா? ஸோ இதுதான் கோல்டோட நெக்ஸ்ட் மூவ்மெண்ட். சரிங்களா? இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி இது ட்ரிகர் ஆகலை அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி இது இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.